கபாலி திரைப்படம் திரைக்கு வந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கூடிய அதே வேளையில் மறுபுறத்தில் அந்த திரைப்படம் தொடர்பாக முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு தமிழ் சினிமா கருத்தியல் ரீதியாக அதிகம் விமர்சிக்கப்படுவதும் அது தொடர்பான விவாதங்கள் அனைத்து தளங்களிலும் அது முகநூல் தொடங்கி இணையதளங்கள் பத்திரிகைகள் என பல இடங்களில் இடம்பெற்று வரக்கூடிய நிலையில் அந்த படத்தை இயக்கியிருக்கக்கூடிய இயக்குனர் ரஞ்சித் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் நாம் பல்வேறு விஷயங்கள் இந்த திரைப்படம் குறித்தும் அது தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் குறித்தும் கேட்கலாம். திரு ரஞ்சித் வணக்கம். முதல்ல ஒரு தமிழ் சினிமா வெளியாகுது அப்படின்னா, குறிப்பா ரஜினிகாந்த் போன்ற ஒரு சூப்பர் ஸ்டார் நடித்து வெளியிறாருன்னா கதையை பத்தி பேசுவாங்க. ஒளிப்பதிவு இப்படி இல்ல, எடிட்டிங் இப்படி பண்ணியிருந்திருக்கலாம், ரஜினி இப்படி காட்டியிருக்கலாம், அப்படியான விஷயங்கள் தான் இருக்கும். ஆனா எடுத்த எடுப்பிலேயே அந்த படம் வெளியாகி ஒரு சில மணி நேரங்களிலேயே முதல்ல பார்த்தது கருத்தியல் ரீதியாக இந்த படம் இதை பேசுகிறது, இப்படி பேசியிருக்க கூடாது, இப்படி பேசுவது தவறானது, இப்படி பல விமர்சனங்கள் வருது. கருத்தியல் ரீதியான தாக்குதல் இல்ல கருத்தியல் ரீதியான விமர்சனம் எடுத்த எடுப்பிலேயே கபாலிக்கு வருவது ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது தெரியல. ஏன்னா இங்கே இந்த சமூகம், தமிழ் சமூகம், தமிழ் சினிமா வந்து நிறைய கருத்தியல் ரீதியான படங்களில் எடுத்துருக்கிறப்போ வந்து இந்த மாதிரியான கருத்தியல் ரீதியான படங்களை ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்றதுல வந்து நமக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்க தான் செய்யுது. ஆனால் வந்து என்னென்னா, இது ஏதோ தனிப்பட்ட தாக்குதலாக தான் நான் பார்க்குறேன். தனிப்பட்ட ஒரு தாக்குதலாக இப்படி ஏன் பேசக்கூடாது, இப்படி ஏன் பேசணும்னு சொல்லிட்டு, ஏன்னா சென்சாரை மீறி தான் அந்த படம் வருது. சென்சார் பார்த்துட்டு சென்சார் ஒப்புதலோடு தான் நம்ம வந்து படமே எடுக்கணும். அதனால் வந்து மற்ற மக்களை கூட வந்து இதில் வந்து தவறாக யாரையும் எதுவுமே பேசல. ஒரு கருத்தை முன்வைக்கிறோம், கருத்தில் இருக்கிற சில விஷயங்களை நம்ம பேசுகிறப்போ வந்து அது வந்து யாரையும் வந்து தவறாகவோ இல்லை, தொடர்ந்து பேசப்பட்டு வர சில விஷயங்களுக்கு நம்ம பதில் சொல்கிறோமே தவிர மற்றபடி இதில் எதுவுமே இல்லை. ஆனால் இது ஒரு தனிப்பட்ட ஒரு டார்கெட் அப்படின்றது வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக தான் இருக்குது. அது பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு தெரியும், இந்த ஃபஸ்ட்டு போஸ்டர் நீங்கள் ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணும்போதே ரஜினி வந்து அந்த விலங்குகள் எல்லாம் உடைத்து கொண்டு வருவார் அப்படின்னு வரும்போது அது பொதுப்படியாக பார்க்கும்போது ஒரு அடிமை சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களை விடுதலை செய்கிற ஒரு தலைவனான ஒரு கேரக்டர்னு தான் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் அப்போது இருந்தே இது ஒரு தலித் மக்களுக்கான படம், தலித் மக்கள் பிரச்சனைகளே பேசுகிற படம் அப்படின்னு விமர்சனத்தை அப்போது இருந்தே ஆரம்பித்தார்கள். இந்த விமர்சனத்தை படத்தின் இயக்குனராக உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருந்திருக்கும், அதை வைத்தான் நீங்கள் அதை உருவாக்கியிருப்பீங்க. இதை வரவேற்கிறீர்களா இல்லை இது தேவையற்ற விமர்சனம் நினைக்கிறீங்களா? இல்லை, வரவேற்பதே தேவையற்றது கிடையாது. பொதுவாக வந்து தலித் சினிமான்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து என்னென்னா, ஒவ்வொரு சாதிக்கும் சினிமானா அப்புறம் எங்கே போவோம் நம்ம? அப்படிலாம் பொது சினிமா, பொது சினிமாவுக்குள்ளே பொது சமூகத்தை பற்றி, பொது சமூகத்தில் வாழற ஒரு மக்களை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அதனால் வந்து இது தனியாக பிரித்து பார்க்குறதுக்கான அவசியம் வந்து இங்கே தேவைப்படலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னொரு விமர்சனம் தொடர்ச்சியாக முகநூல் எழுதுறாங்க. அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி பேசுவார் ரஞ்சித். முன்னாடி மெட்ராஸ் படத்தில், அட்டகத்தி படத்துலாம் பேசினார். அந்த மாதிரி இது வெளிப்படையாகவே பேசியிருக்கலாம். ஆனால் தமிழர்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள்னு தமிழர்கள் லேபிளை வந்து பயன்படுத்துகிறாரு. ஏன் அவர் தமிழர்களை பொதுமைப்படுத்தணும் தலித் மக்களோடு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அதில் எனக்கும் பல மாறுபட்ட கருத்து இருந்தாலும் அந்த விமர்சனத்துக்கான பதில் அவங்களை பெறுவதை இந்த கேள்வி முன்வைக்கிறேன். இல்லை, நான் தமிழன் தான். நான் தமிழன் இல்லைன்னு சொல்கிறீங்களா? அப்போ நீங்கள் இப்போ என்னுடைய பெயர் வந்து பா ரஞ்சித்துன்னு நான் ஏன் வந்து இங்கிலீஷில் சொல்கிறப்ப கூட பிஏ ரஞ்சித்துன்னு நான் போகிறேன்னா தமிழ் மேலே அவ்வளோ பற்று இருக்கிறதுனால தான். இல்லைன்னா பி ரஞ்சித்துன்னு சொல்லிட்டு நான் எழுதிட்டு போவேன், என் கையெழுத்து எழுதிட்டு போவேன். நான் தமிழன் தான் அப்படின்றப்போ எனக்கு தமிழ் உணர்வு இருக்குது, தமிழ் மேலே பற்று இருக்குது. அப்போ தமிழர்கள் எங்கெல்லாம் ஒடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறப்போ, மலேசியாவில் தமிழர்கள் ஒடுக்கப்படுறாங்க. அதாவது என்னென்னா, அங்கே இருக்கிற மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, அங்கே இருக்கிற மக்கள் வந்து மேலேருந்து வரதுக்காக முயற்சியில் இருக்கிறாங்க அப்படின்றப்போ வந்து நம்ம அதை வந்து டார்கெட் பண்ணோம். மற்றபடி வந்து நான் தமிழன் இல்லைன்னு சொன்னால் வேணால் அதை பற்றி நம்ம பேசலாம். இப்போ ரஜினிகாந்த் அப்படிங்கிற கேரக்டரை உள்ள வச்சு அதுக்கு ஏற்கனவே அவருக்கு என்ன ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஃபார்முலா, ஒரு டெம்ப்ளேட் வந்து ரசிகர்கள் மத்தியில் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அவரை வைத்து எடுத்த காரணத்தினால் இந்த அதீத விமர்சனங்கள் அப்படின்னு பார்க்கிறதா, இல்லை ரஞ்சித்துங்கிற தனிநபர் மூணாவது படத்திலேயே ஒரு சூப்பர் ஸ்டார் இயக்குறார் அப்படிங்கிற அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியிலேருந்து வருதுன்னு பார்க்குறீங்க? இல்லை, நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து மூணாவது படம் சார் வச்சு பண்ணுறோம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்றப்ப நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதை வச்சு தான் நான் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசனைகள் நம்ம போயிட்டோம். மற்றபடி மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாருக்குமே கோவம் இருக்கும். இதில் நான் எப்படி இருந்தாலும் கோவம் இருக்கும். மூணாவது படம் வந்து ரஜினி சார் வச்சு பண்ணுறோன்னா அது பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இவ்வளோ பேர், நிறைய பேர் வெயிட் பண்ணுறப்ப அது இருக்க தான் செய்யும். நான் பண்ணுறப்போ அந்த கோவம் வந்து இயல்பாகவே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் அந்த கோவம் வந்து அவங்களை பொறுத்த வரைக்கும் நியாயமானதாக இருக்கலாம். வேணாம், நீங்கள் ஏற்கனவே மெட்ராஸ் படம் வெற்றியின் போது பல பத்திரிகையில் பேட்டி கொடுத்துருந்தீங்க. இனிமேல் கமர்ஷியலாக ஹிட்டான இதுக்குள்ளே போகணும், அப்போ தான் நான் எதிர்பார்க்குற மாற்றத்தை கொண்டு வர முடியும், ஒரு தனி ஜானல் இருக்க முடியாதுன்னு. நீங்கள் ரஜினி போன்ற ஒரு மிகவும் கமர்ஷியலான ஒரு நடிகர், கமர்ஷியல் நிறைய விஷயங்களை விரும்பக்கூடியவர், அவரை வைத்து கமர்ஷியல் ப்ளஸ் கருத்தியல் இந்த இரண்டுக்குமான போராட்டத்தில் ரஞ்சித் ஓரளவு வெற்றி பெற்றிருக்கிறாருன்னு சொல்லலாமா? நீங்கள் தான் சொல்லணும் வெற்றி பெற்றனா இல்லையான்னு. எனக்கு வந்து என்னென்னா, மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் வந்து நான் வந்து கருத்துக்களை பேசணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் கலை வந்து மக்களுக்கானது அப்படின்றப்போ மக்களுக்கான கலையை நான் வந்து கொடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். கலையை வந்து ஆயுதமாக்கணும். கலை தான் வந்து, கலையும் லிட்ரேச்சரும் மட்டுமே தான் இங்கே வந்து சமூக மாற்றத்தை முன்னெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறப்போ அதை வச்சு தான் நான் வந்து முன்னெடுத்து போகணுன்னு நான் நினைக்கிறேன்.
அதுதான் என்னுடைய நோக்கம். அதனால் வந்து நீங்கள் தான் அது சொல்லணும் ரஞ்சித் வந்து. இந்த ஒரு உடைசார் அரசியல் இங்கே தொடர்ச்சியாக பேசப்படுது. குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ஜீன்ஸ் பேண்ட்டும் கூலிங் கிளாஸும் இன்றைக்கும் அரசியலாகிக்கிற சூழலில் அதை கூட விமர்சனங்களில் பார்க்க முடியுது. ஒரு கோட்டு போட்ட அதுக்கு அம்பேத்கர் கொடுத்த விளக்கத்தை ஆரம்பித்து பல நுணுக்கமான விஷயங்களை எழுதுகிறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது, இந்த ஃபீட்பேக்கை பார்க்கும்போது நம்ம யோசிக்காத கூட இவங்க வேறு எதிர் திசையில் யோசிச்சிருக்காங்கன்னு எண்ணங்கள் தோன்றுது. இந்த ஃபீட்பேக்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தெரியல ஏன் வந்து இதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம வந்து ஒரு கஷ்டப்படுற மக்கள், எளிய மக்களை பற்றின ஒரு சில விஷயங்களை வந்து பேசுகிறப்போ நம்ம யாரையும் வந்து இதில் வந்து கவுண்டரும் பண்ணல. யாரையும் நீங்கள் வந்து கெட்டவங்க, நாங்கள் நல்லவங்க அப்படின்னு கூட இங்கே எதுவுமே பேசவே இல்லை. அப்படி இருக்கிறப்போ வந்து இது வந்து என்னென்னா ஒரு பொது சமூகத்தில் இருக்கிற ஒரு மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன ப்ராப்ளத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்றப்போ இதை வந்து ஏற்றுக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயங்களில் பேசும்போது ரஜினிகாந்த் அப்படிங்கிற நடிகருடைய ஒப்புதல் இல்லாமல் நிறைய விஷயங்களை ரஞ்சித் செஞ்சுட்டாரு அப்படின்னு பல இடங்களில் பேசப்படுது. அதற்கான பதில் என்ன? இந்த விஷயம் முழுவதும் அவர் ஒப்புதல் இல்லாமல் செஞ்சிருக்க முடியாதுன்னு ஊடகத்தில் இருக்கவங்களுக்கு பெரும்பான்மை தெரிந்தாலும் நீங்கள் அந்த விளக்கத்தை சொல்வது சரியா இருக்கும். இல்லை, ஒப்புதல் இல்லாமல்லாம் கிடையாது. நம்ம வந்து என்னென்னா நம்ம கதை எழுதியிருக்கோம், சார்கிட்ட பேசி தான் எல்லாமே பண்ணுவோம். இது தவறான கருத்து இல்லையே, இது எதுக்கு இவ்வளோ பெரிய விஷயமா மாற்றணும்னு எனக்கு தெரியல. இது வந்து என்னென்னா ஒரு கதாபாத்திரம் பேச வேண்டிய டயலாக். நீங்கள் வந்து மலேசியாவில் வர ஒரு தமிழ் சமூகத்தில் இருக்கிற மக்கள் வந்து அங்கே இருக்கிற அப்ரஸ் கம்யூனிட்டி, அங்கே இருக்கிறவங்களுடைய மிக முக்கியமான பிரச்சனையை பற்றி பேசுகிறப்போ அங்கேருந்து வர ஒரு வார்த்தைகள் தான் இது. எப்படி நீங்கள் வந்து இது அவ்வளோ பெரிய டிஸ்கஷன் போக வேண்டிய அவசியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப இயல்பான ஒரு வார்த்தைகள் தான் எல்லாமே. பொதுவாக விமர்சனங்கள் தான் அடுத்த கட்டத்துக்கு பலப்படுத்தும் கருத்தியல நம்பிக்கையுடையவர் நீங்கள்லாம். இந்த விமர்சனங்கள் கருத்தியல் ரீதியாக படங்களை தமிழ் சினிமாவுக்கு பண்ணணும், ஒரு கருத்தியல் தாக்கத்தை உருவாக்கணும்னு நினைத்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு வரக்கூடிய படைப்பாளிகளுக்கு நம்பிக்கை அளிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை அவங்களுக்கு சிறிய ஒரு அச்சம் ஊட்டுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அச்சம் ஊட்டாது. ஏன்னா இப்போ இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறப்போ வந்து நம்ம அச்சப்பட தேவையே இல்லை. நியாயமாக சமூக முன்னேற்றத்துக்காக சமூக சீர்களை வந்து சமூக பாடுகளை வந்து கரெக்டாக நம்ம வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக நம்ம நியாயமாக நம்ம சொல்கிறப்போ அது வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். இது வெகுஜன மக்கள் ஏற்றுக்கொண்டாடப்படுற ஒரு படமாக தான் இது இருக்குது. ஏதோ வந்து இவங்க மட்டும் தான் பார்க்குறாங்க அப்படிலாம் இல்லையே. இது அப்படிலாம் யாரும் அச்சப்படணும்னு அவசியமே கிடையாது. உண்மையை வந்து நம்ம எங்கனாலும் வெளிப்படையாக நம்ம பேசலாம். டிஸ்கஷன் தான் நம்ம இங்கே பண்ணுறோம். நம்ம வந்து சண்டை போடவே இல்லை. நான் யாரையும் கோவப்பட்டு திட்டவும் இல்லை, எதுவும் இல்லை. டிஸ்கஸ் பண்ணுறேன், வாங்க நம்ம உட்காந்து பேசுவோம். நான் என்னுடைய விஷயங்கள் சொல்கிறேன், நீங்களே சொல்லுங்கள். ஒரு பொது சமூகத்தில் நிகழ்கிற பிரச்சனைகளை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நீங்கள் ஒதுக்கி வைக்கணும்னு அவசியமே இங்கே இல்லை. தமிழ் சமூகத்தில் இருக்கிற அந்த மக்களை பற்றி தான் நம்ம வந்து பொதுவாக நம்ம இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கோம். சாதிய கண்ணோட்டம் அப்படிங்கிறது தமிழ் சமூகத்தில் தொடர்ந்து பரவி இருக்குது. அது விஷம் போல் காற்று போல் பரவுதுன்னு நீங்கள் சில இடங்களுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் டிபிலாம் வச்சுருந்தீங்க. தொடர்ச்சியாக அந்த விஷயங்களை பேசிக்கொண்டே வருகிறீர்கள். அந்த சாதிய கண்ணோட்டத்தோடு ரஞ்சித் பார்க்கப்பட்டதால் இந்த எதிர்ப்புன்னு சொல்லலாமா? அது நீங்கள் தான் சொல்லணும். இல்லை, இந்த விமர்சனங்கள் நீங்கள் பார்க்கும்போது அதை எப்படி உணர்றீங்க? ஏன் எனக்கு இவ்வளோ எதிர்ப்பு? ஒரு படைப்பாளியாக நீங்கள் வந்து அந்த படைப்பில் குறை சொல்லியிருந்தால் அதை நீங்கள் திருத்திக்கிறதுக்கான மனநிலை உங்களுக்கு இருக்கும். ஆனால் படைப்புக்குள் குறை இல்லாமல் அதன் கருத்துக்குள் குறைன்னு போகும்போது இல்லை, அந்த பிரச்சனை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் அந்த பிரச்சனை என்னன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அது எனக்கு அந்த பதில் சொல்லணும்னு அவசியமே பண்ணல. எனக்கு தோணவே இல்லை அதுக்கெல்லாம் பதில் சொல்லணுன்ட்டு. அம்பேத்கருடைய பல விஷயங்களை வந்து கோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு உந்துதல் உங்களுக்கு எல்லா காலகட்டம் உங்கள் படங்கள், உங்கள் எழுத்துக்கள் எல்லாத்துலேயுமே பார்க்க முடிந்தது. ஆனால் அம்பேத்கருக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் தொடர்ச்சி அந்த சமூகத்தில் ஒரு இடத்துல வைத்து கொண்டுபட்டே வருகிறது. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அம்பேத்கர் போன்ற தலைவர்களுடைய கருத்துக்களை பேசுவதற்கான வாய்ப்பாக ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக இந்த படத்துக்கு பிறகான காலகட்டம் இருக்குன்னு நம்புறீங்களா? மக்களுக்கு அவசியப்படுற தேவையான கருத்துக்களை எந்த தலைவர் பேசியிருந்தாலும் அதை நம்ம பேசுறதுல தவறே கிடையாது. குறிப்பாக அம்பேத்கர் மட்டும் பேசுனது தான் பேசணும் அவசியம் இல்லை. நம்ம எல்லா தலைவர்கள் பற்றியும் இப்போ வந்து சேகோரா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர், பெரியார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர். அப்படின்றப்போ அவங்களுடைய கருத்துக்களை இப்போ பெண் அடிமை இருக்கக்கூடாது, பெண் அடிமைத்தனம் இல்லை அப்படின்றத வித வந்து எனக்கு வந்து பெரியாரை படிக்கிறப்போ தான் வந்து எனக்கு வந்து பெண்ணடித்தனத்தை நான் முழுசாக என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ தான் வந்து என்னுடைய கேரக்டரில் பெண்களை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து திருநங்கைகளை வந்து எப்படி பயன்படுத்தணும் எல்லாமே வந்து நம்ம மற்ற தலைவர்கள் தான் நம்ம வந்து போகிறோம். அதனால் வந்து படத்துக்கு, இந்த சமூகத்துக்கு, கதைக்கு என்ன தேவைப்படுதோ அந்த கருத்துக்கள் வேறு யாராவது பேசியிருந்தாங்களோ அதை நம்ம பயன்படுத்துறதுல தவறே கிடையாது. நான் பயன்படுத்துவேன் தொடர்ந்து. அதனால் பின்னரும் வரும் அதை பயன்படுத்துறது நல்லது தான் நினைக்கிறேன் நான். உங்களோட பழகிற நண்பர்கள் அடிக்கடி சொல்கிறது மகிழ்ச்சின்ற வார்த்தை நீங்கள் பொதுவாக பயன்படுத்துவீங்க. இன்றைக்கி ரஜினிகாந்த் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. தமிழகத்தில் அது சரளமான வார்த்தையாக பல உலகாளர்களில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த படத்தை பார்த்த பிறகு வந்து ஏதாவது ஒரு ஃபீட்பேக்கோ இல்லை ஏதோ ஒரு தருணமோ நீங்கள் மகிழ்ச்சி அப்படின்னு சொன்ன தருணம் இருக்கா? நிறைய தருணம் இருக்குது.
பொதுவாக இந்த மலேசிய தமிழர்களை பற்றி நம்ம படம் எடுத்துருக்குறோம், அந்த மக்களுக்கு முதல்ல பிடிக்கணும் அப்படின்ற அச்சம் எனக்கு இருந்தது. பிடிக்காமல் போயிடுச்சுன்னா, ஏன்னா அந்த மக்களை பற்றி, அந்த லேண்டை பற்றி, அவங்களுடைய பிரச்சனையை பற்றி நம்ம பேசியிருக்கிறோன்றப்போ அங்கேருந்து வந்து நல்ல ஃபீட்பேக் வந்தால் தான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்களால இதை கனெக்ட் பண்ணிக்க முடியலன்னா அப்போ நம்ம எடுத்ததே வந்து கொஞ்சம் தப்பாயிடும் அப்படின்ற மாதிரி யோசிச்சப்போ அவங்க நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணாங்க. அந்த லேண்டு, அந்த ஒரு பெரிய கட்டுரை இருக்குது, படத்தையும் வந்து அவங்களுடைய கட்டுரைகளையும் வச்சு கமிட் பண்ணி பெரிய அனாலிஸ்ட் ஒன்று வந்து ஒருத்தவங்க வந்து எழுதியிருந்தாங்க. அதெல்லாம் படிக்கிறப்போ வந்து நம்ம செஞ்ச வேலை ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் ப்ரொடியூசரும் சரி, நம்ம போட்ட முதலீடு வந்து திருப்பி எடுக்கிறதுன்னு ஒன்று இருக்குதுல்ல, இது வணிக ரீதியான ஒரு வெற்றி பெறதில்ல, அதுவும் செம்ம சூப்பராக இருக்குது. இப்போ ரஜினி சார் வந்து அவருடைய ஆக்டிங் சைட்லேயும் எல்லாத்தை பற்றியும் பயங்கரமாக பேசுகிறாங்க. அவருடைய வேறு ஒரு ஒரு கோணத்தை வந்து இதில் நம்ம காட்டியிருக்கிறோம் அப்படின்றப்போ வந்து அதை பற்றி பேசுகிறப்போ வந்து ஒரு ஜனரகமான ஒரு வெற்றி படத்தை கொடுத்துருக்கிற ஒரு திருப்தி நமக்கு இருக்குது. அப்படின்றப்போ வந்து அந்த திருப்தி வந்து நம்முடைய ஒர்க் வந்து அக்செப்ட் பண்ணுறதுல மட்டும்தான் வரும். அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அதுவும் முக்கியமாக மலேசிய மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். மாற்று சினிமா அப்படின்னு தனியாக போகாமல் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாக்குள்ளேயும் மாற்றை பேச முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கு? மாற்று சினிமான்றது வந்து எனக்கு அவசியப்படலைன்னு நினைக்கிறேன். கலை மாற்று சினிமா வந்து ஒரு சமூகத்துக்கு அந்த இடத்துல வந்து மற்ற விஷயங்களை பற்றி பேசாதப்போ அது பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யார்கிட்ட பேசுகிறோன்னு ஒன்று இருக்குது. மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் பேசுகிறப்போ பரவலான கவனத்தையும் பரவலான மக்களையும் போயிட்டு சேர்றப்போ இது ஒரு விவாதத்தையும் ஒரு உரையாடலையே கிரியேட் பண்ணோம் அப்படின்றது வந்து என்னுடைய விருப்பம். ஏன்னா மாற்றங்கள் நிகழணும்னா என்றைக்கே அது நடந்திருக்கும். பராசக்தி மாதிரியான திரைப்படங்கள் வந்து இங்கே வந்து மிகப்பெரிய கிளர்ச்சியோ மாற்றத்தையோ உண்டு பண்ணியிருக்கணும். இந்த சமூகம் எப்போவே வேற ஒன்றா மாறி இருக்கணும். அப்படின்றப்போ இன்னும் மாறல அப்படின்றப்போ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், என்னால் முடிஞ்சதோ ஒரு டிஸ்கஷனை வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுதான் என்னுடைய திரைப்படங்கள் ஒரு விவாதத்தின் அடிப்படையில் உருவாக்கியிருக்கேன், ஒரு விவாதத்தை உருவாக்கியிருக்கேங்கிற நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு இருக்கு. ஆமாம், ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணி உங்களோட பேசல மிக்க மகிழ்ச்சி. நேரம் ஒதுக்கியதுக்கு நன்றி. நன்றி.